ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி ராஜஸ்தான் வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இது 28th மேட்ச் ஆஃப் ஐபிஎல். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான பைமோட் மொபைல் அப்ளிகேஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ பைமோட் வந்து ஒரு ஆன்லைன் காமர்ஸ் வெப்சைட். ஸோ இதில் நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான அத்தியாவசிய பொருட்களும் வந்து நமக்கு வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம மொபைல் மூலமாக ஆப் இன்ஸ்டால் பண்ணி நமக்கு தேவையான க்ரோசரிஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணோம்னா வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டாஸ் வின் பை ஆர்சிபி. ஸோ ஆர்சிபி சூஸ் டு பவுல். ஸோ கோ க்ரீன் இனிஷியேட்டிவ்னால ஸோ இன்றைக்கி வந்து க்ரீன் ஜெர்சி போட்டான்னாங்க ஆர்சிபி. ஸோ ஸ்டார்டிங் வித் ஓப்பனிங் ஆஃப் ராஜஸ்தான், சஞ்சு சாம்சன் வந்து ரொம்பவுமே ஒரு ஸ்லோவான இன்னிங்ஸில் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அதர் சைடு பார்த்திங்கன்னா ஜெய்ஸ்வால் நல்லா அட்டாக்கிங் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ ஃபார் தி ஸ்கோர் ஆஃப் 49 ரன்ஸ் அட் 7th ஓவர் பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து 15 ரன்ஸ் ஃபார் 19 பால்ஸ் அவுட் ஆகிறாரு. நெக்ஸ்ட்டு ரியான் பராகும் ஜெய்ஸ்வாலும் வந்து ஒரு டீசெண்டான பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. ஸோ 14th ஓவர் ரியான் பராக் வந்து 30 ரன்ஸ் 22 பால்ஸில் அவுட் ஆகிறாரு. அடுத்து ஜாயின் பண்ண டோ ஜுரல் அண்டு ஜெய்ஸ்வால் ஒனதர் கேமியோ பண்ணுறாங்க. ஸோ அடுத்த விக்கெட்டுக்கு ஜெய்ஸ்வால் அவுட் ஆகிறாரு. ஸோ பிக் ஆஃப் தி இன்னிங்ஸ் ஜெய்ஸ்வால் 75 ரன்ஸ் அட் 47 பால்ஸ் அடிச்சிருந்தார். ஸோ அடுத்து டியோ ஜுரலோட ஒரு நல்ல இன்னிங்ஸ்னால ஸோ ராஜஸ்தான் ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஸ்கோர் 173 வந்து போஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதில் ஆர்சிபிக்கு பார்த்திங்கன்னா பிக் ஆஃப் தி பவுலர்னால் பார்த்திங்கன்னா எக்கனாமி வைஸ் வந்து புவனேஸ்வர் குமார் அண்டு குணால் பாண்டியா செமையாக போட்டிருந்தாங்க. ஸோ விக்கெட் வைஸ் பார்த்திங்கன்னா லிவிங்ஸ்டன், சுயாஸ் சர்மா தவிர மீதி எல்லோரும் ஈச் 1 விக்கெட் எடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு ஆர்சிபி பேட்டிங் லைனப்புக்கு ஈஸியாக சேஸ் பண்ணக்கூடிய டார்கெட்டான 173 தான். ஸோ அவங்க எப்படி சேஸ் பண்ணாங்கிறத பார்க்கலாம். நம்ம ஃபார் ஓப்பனிங் போன மேட்ச் ஆர்சிபி அவங்க ஹோம் மேட்ச்சில் டிஃபீட்லேருந்து வராங்க. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்த ஃபிலிப் சால்ட் வந்து ரன் அவுட் ஆனார். ஸோ அதுக்கப்புறம் தான் ஆர்சிபியோட ஃபஸ்ட்டு பேட்டிங்கே ரொம்பவுமே ஒரு ஒன் சைடாக கேம் மாறிச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் ஃபிலிப் சால்ட் தான் வந்து சூப்பராக ஆடி இருந்தார். ஸோ அவர் வந்து ஸ்ட்ரைக் ரேட் கிட்டத்தட்ட 200 வச்சுருந்தார் ஃபிலிப் சால்ட். ஸோ அவர் தான் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் கூட. ஸோ அவரும் கோலியும் ஓப்பனிங் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் நிறைய ட்ராப் கேச்சஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தால் ராஜஸ்தான் மேபி நல்லா ஒரு க்ளோஸ் மேட்ச் தந்திருக்கலாம். பிகாஸ் ஆர்சிபி சிங்கிள் ஹேண்டடாக 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்ச்சை ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஓப்பனிங் பார்த்திங்கன்னா விராட் கோலி அண்ட் ஃபிலிப் சால்ட். விராட் கோலி ஒரு பக்கம் நிதானமாக ஆட, ஃபிலிப் சால்ட் இன்னொரு பக்கம் அவரோட அட்டாக்கிங் கிரிக்கெட் எப்பவும் போல் அடித்து பறக்குட்டார் எல்லா பவுலரையுமே. ஸோ யாருனாலையுமே வந்து ஒரு 9 ரன்க்கு கீழே போடவே முடியல ராஜஸ்தான் பவுலர்ஸ்னால். அவங்களால விக்கெட்டும் எடுக்க முடியல. பிகாஸ் ஒரு சில டஃப் சான்ஸஸே அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபிலிப் சால்ட் அண்ட் விராட் கோலி ஈஸியாக வந்து பவர் பிளேலேயே ராஜஸ்தானோட கையில் இருந்த மேட்ச்சை வந்து இவங்க கைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு செம பார்ட்னர்ஷிப். ஸோ ஃபிலிப் சால்ட் வந்து 92 ரன் அப்போ அவுட் ஆகிறாரு. ஸோ ஃபிலிப் சால்ட் வந்து 33 பால்ஸ் 65 ரன் ஸ்கோர் பண்ணார். ஸோ அடுத்து வந்து தேவ்தத் படிக்கல் இம்பேக்ட் பிளேயராக வந்தார். ஸோ அவரும் விராட் கோலியும் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ஆர்சிபியை வந்து ஜெயிக்க வைக்கிறாங்க. ஸோ 175 ரன்ஸ் 18th ஓவரில் ஸ்கோர் பண்ணி ஆர்சிபி வந்து இந்த மேட்ச்சை ஒரு சிங்கிள் சைடாக ஜெயிச்சிட்டாங்க. ஸோ கோலியும் வந்து நல்லா மிடில் ஓவர்ஸில் அட்டாக் பண்ணி ஆடிருப்பார். படிக்கலும் நல்லா அட்டாக்கிங் ஷாட்ஸ் ஆடிருப்பாங்க. ஸோ ஓவரால் டாப் 3மே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால ஆர்சிபி ஈஸியான விக்ட்ரி ஓவர் ராஜஸ்தான் அட் தி 28வது மேட்ச் ஆஃப் தி ஐபிஎல் 2025. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதே மாதிரி ஒரு மேட்ச் ரிவ்யூவில். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் அனதர் மேட்ச் ரிவ்யூ. தேங்க்யூ.